எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவன் நல்லவர். ஆமென். ஆண்டவர் சமூகத்திலிருந்து இந்த புதிய ஆண்டை தேவன் துவங்க நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கடந்த ஆண்டு நடத்தி வந்த எல்லா கிருபைகள் எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஒரு விஷயம் அந்த வசனத்தின் மேல கையை வச்சு ஆமென். ஆண்டவரே என் கூட பேசுங்க. ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை எனக்கான ரேமாவாக எனக்கான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தர் அடியானோடு பேசுவீராக. நீரும் அது அடியானை அறிவீர். ஆண்டவரே, நீங்க பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்க. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஓ, இனியும் உம்மை கேட்பேன், இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். ஆமென். என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். சிக்லாகிலே தாவீதோ குடும்பம் இருக்கிறது. தாவீதோடு 600 பேர் இருக்கிறார்கள். அந்த 600 பேர்களின் குடும்பங்கள் இருக்கிறது. அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களுடைய குடும்பங்களை பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி விட்டு போய்விட்டார்கள். எல்லாம் இழந்த நிலையில 600 பேரும் கையில கல் எடுக்கிறாங்க. இந்த அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த தாவீது. இவனால தான். இது நடுவில் எல்லாம் நஷ்டப்பட்டு பறி கொடுத்து, அதாவது நம்முடைய நன்மையை, நமக்கு வர வேண்டியதை ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுப்பது வேற, ஒருத்தங்க நம்ம கையிலிருந்து பறித்து கொண்டு போவது வேற. தாவீது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்பது அப்படிப்பட்ட நிலைமை. இந்த நிலையில் தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் அதை பின்தொடர்வேனா, நான் அதை பிடிப்பேனா? என்ன ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு என்ன பதில் சொல்லுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய். நவம்பர் மாதம் ஃபாஸ்டிங் பிரேயர்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக கொடுத்தார். இந்த வார்த்தையை வைத்து செபிக்க வைத்தார். இந்த வார்த்தையை தியானிக்க வைத்தார். அநேக காரியங்களை கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அதில் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு செபிக்க விரும்புகிறேன். ஒரு செய்தியாய் கேட்பதை விட கர்த்தர் என்னோடு பேச விரும்புகிற காரியம் என்கிற அந்த ஒரு உணர்வோடு, திறந்த இருதயத்தோடு இந்த வசனங்களை கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவன் நமக்கு செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை கொண்டும் செய்கிறவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்கள் அநேகம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். இப்படி கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார்.
ஆமே, நம்ம இதை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நாம் எதை அதிகம் நம்ப மாட்டேங்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் என்பது. ஆமே, இந்த புதிய ஆண்டு ஆரம்பத்தில் கர்த்தர் இதை தான் சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார் என்பது நமக்கு நன்றாய் தெரிந்தது. அவருடைய கிரியையும் அவருடைய செயல்களும் அவருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் இன்று நாம இல்லை. ஆனால் இந்த கால வேளையிலே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களை கொண்டும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். வார்த்தை விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென் சொல்லணும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். அப்படியே அவங்கள பிளஸ் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் செய்கிறவர், செயல்படுத்துகிறவர். நீ என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல? இவர் தாவீதே, நீ ரொம்ப டயர்டாயிட்ட. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உட்காரு, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், நீ பின்தொடர். அப்ப ஒரு காரியம் இங்கு தெளிவாய் தெரிகிறது. ஒரு தேவ பிள்ளை முடங்குவதை தேவன் விரும்பவே இல்லை. யேசபேல் சொல்றாள், நாளைக்கு இந்நேரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளின் ரத்தத்துக்கு நான் பழி வாங்க போறேன், எலியாவின் கதையை முடிக்க போகிறேன். அவ்வளவுதான். இந்த செய்தி கேட்டது எலியா ஓடி போய் ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்துக் கொள்ளுகிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, கலங்காதே, பயப்படாதே, திகையாதே அப்படி சொல்லல, தட்டி எழும்பி கிளம்பிட்டார். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஏன்? இந்த தேவ பிள்ளைங்க, ஐயோ எல்லாம் போச்சு, எனக்கு இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கையில் இனி ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை என்று சொல்லி இந்த முடங்கி கிடக்கிறதை தேவனால் அதை பார்க்க முடியவில்லை. இன்று இந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலே என் வாழ்க்கை பயணத்திலே நான் கடக்க வேண்டிய தூரத்தை நான் கடந்திருக்க வேண்டும். நான் முடங்கினால் என்னால் கடக்க முடியாது. நாளைய குறித்து கவலைப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லும் போது ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நாளைக்குரிய கிருபை நாளை காலை தான் கிடைக்கும். இன்று தேவன் தந்த கிருபை இந்த நாளை கடப்பதற்கு. ஆமென். நாம இன்று தேவன் தந்த கிருபையை வாங்கிட்டு இந்த நாளை கடக்காமல் நாளை குறித்து கவலைப்பட்டு கிருபை என்ன செய்கிறோம்? போக்கடிக்கிறோம். தேவ பிள்ளைகள் முடங்குவதை ஆண்டவர் நீ பின்தொடர் அப்படிங்கிறார். நீ எழும்பு, நீ பின்தொடர். எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம்? கர்மேல் பர்வதத்தில் வந்து நில்லு. உன் அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனா. இப்ப எங்க நிக்கிற நீ? ஆண்டவரே, போங்க ஆண்டவர், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வாழ்க்கை வெறுத்து முடங்கி கிடந்து ஒரு தேவ பிள்ளை முடங்குவதை தேவன் விரும்பவில்லை. எனவேதான் கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? எப்படி ஓடுவாய்? தேவ பிள்ளைகளை ஒரு நஷ்டம் வந்தது, சில காரியங்கள் பறிகொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அதன் நடுவிலே மீட்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அவர்களை கொண்டு தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று தானே. ஆமன். ஏன் என்னை இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தார்? ஏன் என்னை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்தார்? ஏன் என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும். தாவீது யுத்த களத்தில் போகும்போது சகோதரர்கள் நீ ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்கும்போது தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? என்னை சில காரியங்களை பார்க்க வைத்து என்னை சில சூழ்நிலைகளிலே தேவன் வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். அப்போ ஒரு தேவன் என்னை கொண்டு செய்ய போகிறார். அப்ப நான் என்ன ஆகணும்? நான் ஸ்டடி ஆகணும், நான் பலப்படணும். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எலியாவை தட்டி எழுப்பி அவருடைய பிளான் ஒன்னை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? எலியாவே, என்னண்டவர் நீ செய்ய போறீங்க? எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், யெகூவை அபிஷேகம் பண்ணணும், ராஜாக்கள் அபிஷேகம். ஆண்டவருடைய திட்டம்.
தேவ திட்டம் யார் வாழ்க்கையிலே அதிகமா இருக்கிறதோ அவர்களை முடக்க பண்ணுவதுதான் சத்துருவின் மிகப்பெரிய தந்திரம். உங்களை முடங்க பண்ண, உங்களை சோர்வுக்குள்ளாக்க சத்துருவானவன் எந்தெந்த வகையில உங்களை நெருக்குகிறானோ நீங்க உடனே என்ன புரியணும் தெரியுமா? என் மேல தேவ திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் மேல தேவ திட்டம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாம் பாடு மரணம் அடைய போகிற காரியத்தை சீஷர்களிடத்தில் சொல்லும் போது உடனே பேதுரு சொல்லுகிறான், இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லும் போது உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின்னாக போ. அது என்ன? தேவ திட்டம் நடந்துடக்கூடாது, தேவ திட்டம் நடந்துடக்கூடாது என்று என்ன அநேகர் கடந்த நாட்களில் நீங்க திரும்பி பாருங்க, சோர்ந்து போய் தளர்ந்து போய். ஆமென். ஏன் அப்ப இந்த நாளில், இந்த புதிய ஆண்டுல தேவ பிள்ளை என்ன ஆண்டவர் இந்த ஆண்டை என்ன காண வைத்திருக்கிறீங்க? போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். நேற்றே கண்ட அநேகர் இன்று இல்லை தெரியுமா? போன வருடத்தை கண்ட அநேகர் இன்று இல்லை. இன்னைக்கு எல்லாம் இருந்து நாம் இந்த ஆண்டை கண்டிருக்கிறோமா? இல்ல. தாவீதை போல, ஆண்டவரே நான் போவேன், ஆண்டவரே எனக்கு அது திரும்ப கிடைக்குமா, நான் அதை பின்தொடர்வேனா? ஆண்டவர் நீ போ. அப்போ தேவ பிள்ளை பலப்பட வேண்டியது அவசியம். இந்த நாளிலே நல்ல கவனமா கேளுங்க. என்னை கொண்டு எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப நாம் பலப்படணும். சொல்லுங்க, உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நாம் பலப்படணும். நாம் பலப்பட வேண்டியது அவசியம். எப்படி பலப்பட? தாவீதின் வாழ்க்கையில் 3 அனுபவங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஒரு தேவ பிள்ளையின் பலன் என்ன தெரியுமா? தேவ சமூகம். நல்ல கவனமா கேளுங்க. நான் சொல்லும் போது மாத்திரம் நீங்க வசனத்தை பாருங்கள், மற்றபடி கேளுங்கள். சிக்லாகில் இருக்கிற குடும்பத்தினரை சத்துருக்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். தாவீது அவனோடு இருக்கிற 600 பேரும் வந்து பார்க்கும்போது அங்க இல்ல. எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி, அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். 1 சாமுவேல் 30 1-2 வசனங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தன் மனைவிகள் குழந்தைகள் குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் சிறைப்பிடித்து போகப்பட்டவர்கள் என்றும் எல்லாரும் கண்டார்கள். அப்பொழுது அவர்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6 சொல்லப்பட்டிருக்கிற தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். கூட இருக்கிற அத்தனை பேரும் கல்லை எடுத்து எரியறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இது நடுவில் தான் தாவீது என்ன செய்கிறான் என்றால், ஏபோத்தை கொண்டு வா என்கிறான். அந்த ஆசாரியன் அந்த ஏபோத்தை தரித்து தான் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொடுப்பான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும்போது ஆசாரியனுக்கு ஒரு வஸ்திரங்களை போட்டு அதன் மேலே ஏபோத்தை தரித்து கொண்டு அதில் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதை தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் வார்த்தையை வாங்கி கொண்டு கொடுப்பான். இப்பொழுது ஏபோத்தை கொண்டு வா என்று தாவீது சொல்லுகிறான். இந்த இடத்துல அவன் 600 பேரையும் சால்வ் பண்ண போகல. நான் கிடையாதுப்பா, நான் இப்படி செய்யலை, நான் அப்படி செய்யலை. பொதுவாகவே நாம இருந்தால் நம்மளை 10 பேர் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா நாம முதல்ல போகிறது என்ன தெரியுமா? அந்த 10 பேர் வீட்லேயும் போய் சொல்லுவோம், அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த 10 பேரையும் நம்ப பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் இந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் தாவீது அறிந்து கொண்டான், எனக்கு தேவை பலன். ஆமென். அவர்களும் பலன் இழந்திருக்கிறார்கள், நானும் பலன் இழந்திருக்கிறேன். அவர்கள் பலப்பட்டு பழக்கம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும், பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இந்த இடத்துல நான் பலப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு குடும்பத்தின் தலைவர் தளர்ந்த அந்த குடும்பம் தளரும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க நல்ல நிலையில் இருப்பாங்க, அவங்கள சார்ந்த அந்த குடும்பம் இருக்கும். அவங்களுக்கு அந்த வேலை போயிட்டு அந்த குடும்பமே தளர்ந்துடும். கர்த்தர் சொன்னார் அல்லவா, மலைகள் விலகினாலும். என் தகப்பனார் மரிப்பதற்கு 1 நாளுக்கு முன்பதாக, அதாவது மண்டே மரிக்கிறாங்க, சாட்டர்டே நைட் வர்ஷிப் சர்ச்சில் நடத்திட்டு இருக்கும்போது
வர்ஷிப் நடத்திட்டு இருக்க திடீர்னு ஆவியான ஒரு வாயில வார்த்தையை தந்து பேச வைக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். இப்படி திருப்பி 2-3 தடவை சொல்லிட்டு மலைகள் விலகினாலும், என்ன மலைகள் விலகினாலும் முடிச்சுட்டு, ஆண்டவரே அப்போ மலை மாதிரி நான் நம்பி இருக்கிற ஏதாவது என்னை விட்டு விலக போகுதா? அதையும் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், கிருபை விலகாது. ஆமென். உண்மையாகவே என் தகப்பனார் மரித்த போது, அதாவது ஒரு பில்லர் சப்போர்ட்டில் ஒரு வீடு நிற்கும் போது அந்த பில்லர் சரிஞ்சிட்டு அந்த வீட்டு நிலைமை என்ன ஆகும் நான் அப்படியே உணர்ந்தேன். ஆலயத்தில் விழுந்து கிடந்து அழுதேன். ஆண்டவர் இடைப்பட்டார், ஒன்றை பேசிட்டேன்ல, கிருபை விலகாது. மலை போல நம்பி இருக்கிறவங்க விலகுவாங்க. இந்த இடத்துல தாவீது புரிந்து கொண்டான், நான் தளரக்கூடாது. தளர்ச்சி வரும், சோர்வு வரும், ஆனா அது நிமித்தம் நான் முடங்கினால் எப்படி திருப்பி கொண்டு வருவது? அவன் ஏன் ஜீவனையும் தந்து தயையும் பாராட்டி இந்த ஆவியை பராமரித்து காத்து கொண்டிருக்க காரணம் என்ன? இழந்து போன நஷ்டமடைந்த அத்தனையும் திரும்ப கொண்டு வர, திரும்ப பெற்று கொண்டு வர. ஆமே, நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லிவிட்டு, ஆமே, நான் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு கடைசி வரை தன் உத்தமத்தை விடவில்லை. மனைவி 2வது அதிகாரத்திலே சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. ஆமே, அந்த இடத்துல ஜீவனை விட்டு இருந்த இழந்ததெல்லாம் எப்படி திரும்ப கொண்டு வர? இன்னும் ஏன் வாழ வைக்கிறார்? இன்னும் ஏன் ஆண்டவரை, என்னை ஆண்டவரை இதெல்லாம் பார்க்க வச்சிட்டு இருக்கிறீங்க, என்னை எடுத்துட்டீங்க, நான் எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே. ஏன் இல்ல இல்ல ஆமா, எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போகிற நிலைமையில யோபு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஜீவன் மட்டும் இருக்கிறது. சபையே கேளுங்கள், உயிர் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில ஒருவன் இருந்தால் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின் நிலைமை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவர். அப்ப இந்த இடத்துல பலப்பட வேண்டியது அவசியம். யோபு தன் நம்பிக்கை எல்லாம் அறிக்கை செய்கிறான். ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தாவீது எப்படி பலப்பட்டான் பாத்தீங்களா? ஏமாத்தை கொண்டு வா. என்ன அதன் அர்த்தம்? எனக்கு தேவ சமூகத்தில் இருக்கணும், எனக்கு தேவ சமூகத்தில் இருக்கணும். இந்த நேரத்தில் நான் 600 பேர் வீட்டையும் போய் விசிட் பண்ண போகக்கூடிய டைம் கிடையாது. நான் ஒவ்வொருத்தரையா பார்த்து போய் சால்வ் பண்ணக்கூடிய நேரம் இல்லை. எனக்கு பலன் தேவை, எனக்கு திடன் தேவை, எனக்கு தைரியம் தேவை, எனக்கு நம்பிக்கை தேவை, எனக்கு தெளிவு தேவை. அது கிடைக்கிற ஒரே இடம் தேவ சமூகம். ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். தேவ சமூகத்திலே ஒருவன் தரித்திருக்கும் போது அவனுக்குள் இருக்கிற கேள்விகள் எல்லாம் வெளியே வரும். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாமுக்குள் இருந்த கேள்வி வெளியே வருகிறது, அடியனுக்கு என்ன தருவீர்? யோசபாத் யூத ஜனங்களில் அழைத்துக் கொண்டு தேவ சமூகத்திலே வந்து நிற்கும் போது, 2 நாளாக 27 யோசபாத் கேட்கிறார், இதை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? கிதியோன், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை விசிட் பண்ணும்போது கிதியோன் கேட்கிறான், நீங்க எங்க கூட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஆமென். நமக்குள்ளே 1000 கேள்விகள். நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்மை சூழ்ந்திருக்கிற 600 பேரிடத்தில் இல்லை. எப்போது நம்மில் நினைவாயிருக்கிற கர்த்தரிடத்தில் இருக்கிறது. 600 பேர்ட்ட ஒரு ஆள்கிட்ட கூட போய் தாவீது நம்ம போலாமா, நமக்கு திரும்ப இது கிடைக்குமா கேட்கல. ஆண்டவர் சமூகத்தில் போய் உக்காந்துருந்து, ஆண்டவரே நான் பின்தொடர்வேனா, நான் அதை பிடிப்பானா ஆண்டவரே, எனக்கு கிடைக்குமா ஆண்டவரே? தேவ சமூகம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கர்த்தர் கிருபையாய் தருகிறார். ஒரு வாரத்துக்கு 168 மணிக்கூர். வாழ்க்கையில பலன் இல்லாம நிக்க முடியாது, நிக்காம தொடர முடியாது, தொடராம பிடிக்க முடியாது, பிடிக்காம திருப்பி கொண்டு வர முடியாது. இந்த புதிய வருடத்தின் முதல் வேளையில இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் திடன் கொள்ள வேண்டியது, பலப்பட வேண்டியது அவசியம். உங்களை முடங்க பண்ண உங்களை சூழ்ந்திருக்கிற 600 பேரையும் சத்துரு பயன்படுத்துவான்.
அந்த 600 பேர் யார் என்று வேதம் சொல்லுகிறது? கடன்பட்டவர்கள், முறுமுறுத்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் தாவீது தலைவனானான். வாழ வழி இல்லாம அடுத்து என்ன செய்வது என்று அறியாதவர்கள் எல்லாம் இப்ப தாவீதின் இடத்தில் வருகிறார்கள். அவங்களால தாவீதுக்கு ஒரு நன்மையும் இல்லை என தெரிந்தும் அத்தனை பேரையும் தாவீது சேர்த்து கொண்டு அவர்களுடைய வாழ்வுக்காக தாவீது பாடுபடுகிறான், போராடுகிறான். அவர்கள்தான் இப்பொழுது நன்மை செய்தவன. தாவீது சொல்லுவார்ல, எனக்கு விரோதமாய் எழும்பினது என் சத்துரு அல்ல, என் சத்துருவாய் இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்கினான். அப்படி ஒரு நிலைமையில் இருந்தும் தாவீது எதுல உறுதியா இருக்கிறானா? நான் பலப்பட வேண்டியது அவசியம், நான் பலப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவர் சமூகத்துல தாவீது கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையினால அவனுக்கு என்ன உண்டானது தெரியுமா? நம்பிக்கை. கர்த்தருடைய வார்த்தையினால ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கிறது நம்பிக்கை. இரண்டாவது தெளிவு, மூன்றாவது தைரியம். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 30:8 கர்த்தர் சொல்லுகிறார், நீ திருப்பிக் கொள்வாய் என்று. 30:19 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அவனுடைய குடும்பம் அதில் இருந்தது. ஆமென். குடும்பத்தின் உறவுகள் அதில் இருந்தார்கள். இந்த இடத்துல நான் தளர்ந்தால் இந்த குடும்பம் விழுந்துவிடும், இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் நஷ்டமாகிவிடும். நான் விழக்கூடாது, நான் எழ வேண்டும், நான் திடப்பட வேண்டும். அதற்கு என்ன தாவீது? யாரும் உன் பேச்சை கேட்க உன் கூட இருக்கிறவங்க கூட ரெடி கிடையாது. எல்லாருமே ஒன்னதான் குற்றவாளியா பார்க்கறாங்க, எல்லாருமே ஒன்னதான் தப்பா பார்க்கறாங்க. பல நேரத்தில் அப்படிதாங்க. ஆமென். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் புயல் காற்று அடிக்கிறது, கப்பல்ல பயணிக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 28ல ஒரு விரியன் பாம்பு பவுலை மட்டும் கடிக்குது. எல்லாரும் எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான். ஆமென். இன்னொருத்தங்களை ஈஸியா குற்றவாளியா பார்த்திடலாம், இன்னொருத்தங்களை ஈஸியா குற்றம் சுமத்திடலாம். பலர் குடும்பத்தில் அனுபவிக்கிற காரியங்கள். யாபேஸ் பிறக்கும் போதே தாயார் சொன்னாங்க, நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று. நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளை பிறக்கும் போது என்ன சூழ்நிலை இருந்துச்சோ தெரியல. வேதனையின் சூழ்நிலை. பிறக்கும் போதே துக்கத்தோடு வந்து பிறந்த நேரத்தை பாரு, துக்கத்தோடு பெற்றேன். ஆனால் அவன் விடவில்லை. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிறார். உம்முடைய கை என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து என் எல்லைகளை பெரிதாக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்கிறான். வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றான். அவன் நாம் கேட்கிற காரியங்கள், நாம் கேட்கிற வார்த்தைகள் நம்மை முடங்க பண்ணும். நாம முடங்கிட்டா நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்னாயிற்று? குறுகி போயிட்டு எழும்ப முடியாது. எழும்ப முடியாம எப்படி நிக்க முடியும்? நிக்க முடியாம எப்படி தொடர முடியும்? தொடர முடியாம எப்படி பிடிக்க முடியும்? பிடிக்க முடியாம எப்படி சகலத்தையும் திருப்ப முடியும்? ஆமென், ஆமென். நாம் ஒவ்வொருவரும் பர்சனலா ஒவ்வொருவருக்கு இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். திடப்பட வேண்டியது, பலப்பட வேண்டியது அவசியம். காரணம், உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பத்தில் இழந்த நஷ்டப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் நஷ்டப்பட்ட காரியங்கள் திரும்ப, குடும்பத்தில் நஷ்டப்பட்ட காரியம் திரும்ப கொண்டு வரணும். இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும்
ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே, சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். எதிர்கொள்ளுகிறான். நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். இங்க என்ன ஆனது என்பதை சபை கவனிக்கணும். சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக வருகிறான். அவன் மூலமாய் ஜெயம் கிடைக்கிறது பெலிஸ்தியர் கேள்விப்பட்டு பெலிஸ்தியர் ஒரு தந்திரம் பண்ணுகிறார்கள். என்ன தந்திரம் பண்ணுகிறார்கள் தெரியுமா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தின் மேல ஜெயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களை, சாத்தானுடைய டார்கெட் நம்மளா தான் இருப்போம். அவன் என்ன பண்ற, அவனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? கொல்லன் இருந்தாதான ஆயுதம் உருவாக்குவாங்க. இந்த வீட்டில் ஜெபிக்கிற ஒரு ஆள் இருந்தாதானே இவங்க ஜெயிப்பாங்க. நீங்க பொதுவாக பார்த்துருக்கீங்களா? ஒரு குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவங்களை மாறி பிரச்சனையை ஃபேஸ் பண்றது வேற யாருமே இருக்காது. வயசு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தா வயசானவங்க மாதிரி இருக்கும். அவ்வளோ சரீரத்தில் போராட்டங்கள், அவ்வளவு களைப்புகள். பலருக்கு குடும்பத்தினருக்கு கூட அது தெரியாது, புரியாது. அவர்கள் எடுக்கிற உத்தரவாதம். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனை சகோதரர்கள் சந்திக்கல. சகோதரர்கள் சந்தித்த ஒரே பிரச்சனை பஞ்சம். யோசேப்பு சந்தித்த பிரச்சனை பலதுண்டு. ஏன் ஆண்டவரே? ஏன்னா இந்த யோசேப்பை கொண்டுதான் அந்த குடும்பத்தை கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். ஆமா, கர்த்தருடைய வார்த்தை உள்ளவன் இந்த வீட்டில் இருக்கிறான். அவன் இருக்கக்கூடாது. பட்டயம் இல்லாமல் ஒரு யுத்தம் வந்தா நிக்க கூடாது. ஆவியின் பலனும் வல்லமையும் இல்லாதவனுக்கு நிக்க முடியாது. அது இல்லாம பார்த்துக்கணும். இந்த வசனம் என்கிற பட்டயம் இல்லாம பார்த்துக்கணும். பட்டயம் இல்ல, இது பெலிஸ்தியனுடைய தந்திரம். என் வாழ்க்கையில வசனம் இல்லைன்னா என் வாழ்க்கையில பட்டயம் இல்ல. அப்ப இதுக்கு பின்னாடி செயல்படுகிறது பெலிஸ்திய ஆவி, பிசாசின் தந்திரம். ஏய் கவனமா, அவன்கிட்ட பட்டயம், அவனை வளர விடு, அவனை வாழ விடு, என்ன வேற எதுலையும் கை வைக்காது. அவன்கிட்ட பட்டயம் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சோதனைக்காரன் வந்தபோது இயேசு வசனம் என்கிற பட்டயத்தாலே அவனை துரத்தினார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் சத்துருவுக்கு நெருங்க முடியாது. அவன் சாத்தான் என்ன செய்வான்? இவன் வாழ்க்கையில தோல்வி வரணும், இவனால யுத்தத்தில் நிற்க முடியாத ஒரு நிலைக்கு இவனை கொண்டு வரணும். என்ன செய்யணும்? பட்டயம் இல்லாமல் பண்ணிரு. ஒரு கொல்லன் அகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 13வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. யுத்தம் வரும்போதுதான் தெரியும். யுத்த நாள் வந்தபோது பட்டயமும் ஈட்டியும் இல்லை. நமக்கு தெரியும், இந்த கோலியாத் வந்து நிற்கிறான் 17வது அதிகாரத்தில். கோலியாத் வந்து நிற்கும் போது அவன் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறான். வரும்போது 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அப்ப கேட்கல, இவங்க பயந்தாங்கொள்ளிகளா? இவங்க பயப்படுறவங்களா? இஸ்ரவேலின் சேனையில் இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறவங்களா? இஸ்ரவேலின் சேனையில் இருக்கிறவங்க எல்லாம் யார் தெரியுமா? 14வது அதிகாரம் 52வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தியரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. வாசிங்க. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும், நல்ல கவனிங்க, சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான். அப்ப சவுலுடைய டீம்ல இருக்கிறது அவ்வளவு யாரு? பலசாலிகள்.
பராக்கிரமசாலிகள், 20 வருஷம் விசுவாசிகள், 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள். ஆனா யுத்தம் வந்து ஆளை காணோம். ஏன்? பட்டயம் இல்ல, பட்டயம் இல்ல. சாதாரணமானவங்க கிடையாது இவங்க, பராக்கிரமசாலிகள், பலசாலிகள், எல்லாம் கூட பார்க்கவே பயங்கரமா இருக்கிறாங்க. ஆனா யுத்தம்னு வரும்போது இவங்க கிட்ட பட்டயம் இல்ல. யாருக்கிட்ட பட்டயம் இருக்கு? பெலிஸ்தியன் கையில பட்டயம் இருக்கு. அவன் என்ன முதல்ல செய்யணும் தெரியுமா? திருப்பணும், திருப்பணும். என்ன திருப்பணும்? அவன் கையில் இருக்கிற பட்டயம் என் கையில பட்டயம் இல்லாதபடி பண்ணிட்டு அவன் என் முன்னாடி பட்டயத்தை வச்சு காட்டிட்டு இருக்கிறான். சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலருடைய வேலையை தட்டி பறிச்சுட்டு அவங்க முன்னாடி சேர்ல இருந்து திரும்பிட்டேன். ஆமே, ஆமே. எப்படிங்க இருக்கும்? பெலிஸ்தியன் யுத்தம், பெலிஸ்தியன் தந்திரம் உள்ளவன். அதான் பிசாசின் தந்திரங்களை நாம், ஆமே. பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு எதிரானவன், அதாவது தேவனுக்கு அடுத்து வல்லமை உள்ளவனாய் தன்னை காண்பிப்பான். ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் விழுந்து போன தூதன். அவன் வல்லமை, கனம், மகிமை எல்லாம் தேவனுக்குரியது. அவர் ஒருவரே சர்வ வல்லவர். இவன் தன்னை அவருக்கு சமமாய் அவன் நினைச்சா எல்லாம் செய்ய முடியும் என்பது போல காண்பிப்பான். இதுதான் பிசாசின் தந்திரம். இஸ்ரவேலரிடத்துல பட்டயம் இல்லாம ஆக்கிட்டு அவங்க பராக்கிரமசாலிகள் தான், பலசாலிகள் தான். இப்பொழுது டெய்லி ஈட்டியோட பட்டயத்தோட சும்மா வந்து நிற்பான், வந்து நிற்பான் போவான், நிற்பான் போவான். வேற ஒன்னும் இல்லை அவன் கையில. இங்க பாரு, உன் கையில ஏன் பட்டயம் இல்லை தெரியுமா? அது என் பிளான். அது பட்டயம் எல்லாம் ஆக்கிட்டேன், பட்டயம் எல்லாம் ஆக்கிட்டேன். இஸ்ரவேலரும் வந்து வந்து போயிட்டு இருக்கிறாங்க. 40 நாள் இப்படி வந்து நிற்பான் போவா. ஹல்லேலூயா. 41வது நாள் அபிஷேகம் பட்ட தாவீதை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உங்களுக்கென்று இருக்கிற அதிகாரம், உங்களுக்கு என்று இருக்கிற அடையாளத்தை பறித்து கொண்டு அதை சத்துரு தன் கையில் வைத்துக் கொண்டு உங்களை ஓட விடுகிற நிலைமையில யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு அதை திரும்ப எடுப்பிக்க போகிறார். இதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை என்ன தெரியுமா? ஆமே, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த ஆமே இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். ஹல்லேலூயா. தாவீது புறப்படுகிறான். நமக்கு தெரியும் சம்பவம். ஆமென். ஆற்றிலிருந்து கற்களை பொறுக்கி எடுத்து அதில் ஒன்றை எடுத்து கோலியாத்தை அடிக்கிறான். கோலியாத்து கீழே விழுகிறான். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்திலே தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. 51 வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் இந்த பெலிஸ்தன்? இஸ்ரவேல்ட்ட பட்டயம் இருக்க கூடாது, அவன்கிட்ட மட்டும் பட்டயம் இருக்கணும். சிலருக்கு அப்படி நாம மட்டும் வாழணும், அவன் வாழ்ந்துடக்கூடாது. ஆமென். நாம மட்டும் வாழணும், அவன் வாழ்ந்துடக்கூடாது. அவன் கையில பட்டயம் 40 நாள் எப்படிங்க இருக்கும்? ஆமென். இந்த இஸ்ரவேலருக்கு அதை குறித்த உணர்வு இல்லாம இருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலின் தேவனால் அதை தாங்க முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு தாவீது நிற்க வேண்டியது அவசியம். ஒரு தாவீது அந்த இடத்துல எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். நீ சகலத்தையும் தாவீது தான் அங்க போகணும். தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் நிக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் நிக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். போகிறா. இவன் கையில பட்டயம் இல்ல, அவன் கையில பட்டயம் இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய நாமத்தில் எதிர்கொண்டு போய் அவனை வீழ்த்தி அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை எடுக்கிறான். பட்டயத்தை எடுத்து என்ன செய்கிறான்?
17வது அதிகாரம் அதனுடைய 54வது வசனத்திலே, அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். உங்களுக்கென்று இருக்கிற அடையாளங்களையும் அதிகாரங்களையும் உரிமைகளையும் சத்துரு பறித்து கொண்டிருக்கிறான். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டா ஒவ்வொரு முறை கோலியாத்து வந்து நிற்கும் போது முதுகை காட்டி ஓடுவதே தவிர ஆமை வேற நிற்க முடியாது. நாம் பராக்கிரமசாலி, நாம் பலசாலி. பட்டயம் இல்லாமல், இந்த வசனம் என்கிற பட்டயம் இல்லாமல் சபையை நிற்க முடியாது. தாவீது கருளின நிச்சயமான கிருபை தானே உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையில் தானே வாழ்கிறோம், அந்த கிருபையில் தானே நிற்கிறோம். ஆமென். ஒவ்வொரு முறை ஏன் நம்முடைய கூடாரத்தில், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில பெலிஸ்தீன் வந்து நிற்கிறான்? பெலிஸ்தீன் ஏன் அவனை எல்லாம் நல்லா இருக்கு, பெலிஸ்தீன் வரும்போது பிரச்சனை. பெலிஸ்தீன் வந்து நிக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், பட்டயம் இல்ல, பட்டயம் இல்ல. இந்த வசனத்தை கட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் கேட்டோமே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும், அது சபையில் மாத்திரமல்ல, அது யுத்த களமானாலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். அவன் நாமத்தை சொல்லுகிறான். சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே. அன்று அவர்களுக்கு பிரத்யட்சமாய் அந்த நாமம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் கிருபை பெற்ற நமக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் தான் இயேசு என்கிற நாமம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஆண்டவரே, என் கையில் இருக்க வேண்டிய பட்டயம், என் கையில் இருக்க வேண்டிய அதிகாரம், என் கையில் இருக்க வேண்டிய உரிமை யாரோ பறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க ஆண்டவருடைய நாமத்தை பிடிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பா. இஸ்ரவேல் கையில பட்டயம் இல்லாமல் லாக்கிறவனுடைய பட்டயம் தாவீது போய் எடுக்கிறான். தாவீது போய் எப்பொழுது தாவீது அந்த பட்டயத்தை உருவுகிறானோ, பெலிஸ்தியர்கள் ஓடினார்கள், இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். தாவீதாக இன்னைக்கு அநேகரை கர்த்தர் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஃபேஸ் பண்ண முடியல, குடும்பத்துக்கு அநேக காரியங்களை ஃபேஸ் பண்ண முடியல. பிரச்சனைன்னு வந்ததுமே முதுக காட்டுறாங்க. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரா, நீ நிற்கணும், நீ நிற்கணும். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய நாமத்தினால. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 17வது அதிகாரம், ஆமென், 48வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த தாவீது தீவிரமாய் தீவிரமாய், ஏன் அவனுக்கு தெரியும். நல்ல கவனமா கேளுங்க. தாவீது தீவிரமாய் போய், நான் தாமதிக்க இஸ்ரவேலுக்கு பிரச்சனை, நான் தாமதிக்க என் குடும்பத்துக்கு பிரச்சனை, நான் தாமதிக்க. ஆமென். மோசே ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்றார். ஏன்? மோசே தாமதிக்க இஸ்ரவேல் மேல அடி விழுந்துட்டு இருக்கு. இஸ்ரவேலுக்கு பிரச்சனை, நெருக்கப்படுறாங்க, அவங்க பெருமூச்சு விடுற அளவுக்கு வந்துட்டாங்க. இங்க கர்த்தர் மோசே, உன்னை நான் அனுப்புறேன் மோசே வாண்ணா. மோசே சொல்ற, வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவர், என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. மோசே டிலே பண்ணிட்டு இருக்க. தாமதிக்க பிரச்சனை. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஃபைட் பண்ண வந்தவன் இப்ப 40 நாள் நிக்க. காரணம் என்ன? தாவீது வர 41 நாள் ஆச்சு. இனியும் நான் டிலே பண்ணக்கூடாது. 2023 வரை போச்சு. என் குடும்பத்தின் அதிகாரம், என் குடும்பத்தில் இருக்கிற ஆளுகை யாரோ பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. விரும்புறது நடக்கல, குடும்பத்தில் விரும்பாதது நடக்குது, நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. பட்டையும் இல்லை, மேற்கொள்ள முடியல. ஒரு காலத்தில் பெரிய சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக நிற்க முடிந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன காற்றடித்தாலே வீடு அசையுது, குடும்பம் குலைக்கப்படுகிறது, நிற்க முடியல. ஆமே, இந்த இழந்த நிலையில உன்னிடத்தில் இருந்து இந்த பிலிஸ்தியன் இல்லாம ஆக்கிட்டான். பட்டயமே இல்லாம ஆக்கிட்டான். ஆள் இருக்கிறாங்க, ஆளை இல்லாம ஆக்கல, பட்டயத்தை இல்லாம ஆக்கிட்டான், சத்துவத்தை இல்லாம ஆக்கிட்டான், பலனை இல்லாம ஆக்கிட்டான்.
இந்த இடத்தில் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவசியமாயிருக்கிறது. வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க, ஃபேஸ் பண்ண முடியல, நிக்க முடியல. இந்த நாளிலே ஆண்டவரிடத்து இந்த பலத்தை கேட்க போறோம், அந்த நாமத்தை சொல்லி கேட்க போறோம். இல்ல ஆண்டவரே, ஆமே, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வீட்டில் யார் வந்து நிக்கிறது, எந்த இடத்துல யார் வந்து நிக்கிறது? ஆமே, அவன் வந்து நிக்கிறான். இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, இவங்களால முதுக காட்டி ஓடுறாங்களே தவிர ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்? எதிர்க்கிற வல்லமை இல்லை. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கிடையாது, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு போராடுகிறான். நிக்க முடியாத வரைக்கும் கோலியாத்து நிற்கிறான். எப்பொழுது தாவீது நின்றானோ அதுவரை நின்று கொண்டிருந்த கோலியாத் இப்போ கீழே விழுந்து கிடக்கிறான். அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை கடந்த நாள் ஆயத்த செபத்தில் செபிக்கும் போது இந்த வார்த்தை ஆவியானவர் பேச வைத்து செபிக்க வைத்தார். ஆமே, நான் புரிந்து கொண்டேன், இன்னைக்கு கர்த்தர் இதை பேச போகிறார் என்று. ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க, நம்ம குடும்பம் நல்ல ஜெயத்தை பார்த்த குடும்பம், நன்றாயிருந்த குடும்பம், எந்த பகுதியில் கை வச்சாலும் வெற்றி, எந்த காரியத்தை எடுத்தாலும் சாட்சி, சாட்சியா இருந்த குடும்பம் இன்னைக்கு காட்சியாய் மாறுற அளவுக்கு பெலிஸ்தியன் ரொம்ப உள்ள வந்துட்டானே. ஏன்? ஏன்? ஆண்டவரே, தாவீது சொல்லலாம், ஆண்டவர் என்னை விட பெரியவங்க நிறைய இருக்கிறாங்க. இல்ல, இது அதுக்கான டைம் அல்ல. தீவிரமாய் தீவிரமாய் ஏதோ வந்தாச்சு, ஒரு புது வருஷம், ஜெபம் பண்ணோம், ஆராதித்தோம், வருடத்துக்குள் பிரவேசித்தோம், வாக்கு தத்தத்தை வாங்கணும், ஆமீன் போட்டுட்டு போனோன்னு இருக்கக்கூடாது. இது அசதியா இருக்கிற காலம் அல்ல. ஆமேன். உன் வாழ்க்கையிலே உன்னிடத்தில் சத்ரு இல்லாமல் ஆக்கினானே, எது எது உனக்கு இருக்க வேண்டுமோ அதை இல்லாமல் ஆக்கின சத்ரு இல்லாமல் போக தாவீதை போல தீவிரமாய் புறப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அதுதான் உடன்படிக்கை பெட்டி. சவுல் ராஜாவாகிறதுக்கு முன்பதாக நியாயாதிபதிகளின் காலமா இருந்தது. சாமுவேல் நியாயம் தீர்த்து கொண்டிருந்தான். அதற்கு முன்பதாக ஏலி நியாயம் தீர்த்து கொண்டிருந்தான். அந்த நாட்களில் தான் கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. இந்த பெலிஸ்தியர் படிக்கிறாங்க. இந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவரிடத்தில் பேசுவதற்காக மோசே ஆரோன் தேவ சமூகத்தில் போகும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற கிருபாசனத்திலிருந்து கர்த்தர் அவர்களோடு பேசுவார். இது எதை காண்பிக்கிறது என்றால் தேவனோடு உள்ள உறவை காண்பிக்கிறது. இஸ்ரவேலை விட்டு அந்த உறவு பறிக்கப்பட்டது. இஸ்ரவேலை விட்டு அந்த உறவு எடுக்கப்பட்டது. பிரேயர் இஸ் த டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க. தொலைத்தொடர்பு இயக்கம். எந்த ஒரு காரியத்தையுமே ஆமேன் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது தான் பிரேயர். அந்த லைன் இருந்துட்டே இருக்கும். ஒரு ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் வரும்போது ஒரு நாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணும்போது முதல்ல எங்கே கை வைப்பாங்க தெரியுமா? அந்த கம்யூனிகேஷன் சென்டரில் தான் பாம்பு தூக்கி போடுவாங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வேற யாருக்கும் போயிடக்கூடாது, அண்டை நாட்டுக்கு போயிடக்கூடாது, நட்பு வட்டாரத்துக்கு போயிடக்கூடாது. போனால் எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதில் கை வைப்பான். சாத்தான் மனிதன்கிட்ட கை வைக்கிற முதல் காரியம் எங்கே தெரியுமா? தேவனோடு உள்ள உறவில். ஏதேன் தோட்டத்தில் அதை தான் கை வச்சான். ஆண்டவரோடு உள்ள உறவில் இஸ்ரவேலை விட்டு உடன்படிக்கை எடுக்கப்பட்டது. ஏலியின் மருமகள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் வலியில குனிந்து பெற்றெடுக்கிறாள். ஒரு புறம் புருஷன் மரித்த செய்தி, இன்னொரு புறம் மாமனார் மரித்த செய்தி. இது நடுவில் இருக்கும்போது ஒரு செய்தி வருகிறது, உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. பெலிஸ்தியர் அதை எடுத்துக்கொண்டு போனார்கள். அவள் சொன்னாள், மகிமை போயிட்டு எக்கபோத் என்று சொன்னாள். மகிமை போயிட்டு, போன மகிமை திரும்ப வரல. உறவு இல்லை. ஆமே, நான் பேச அவர் கேட்க, அவர் பேச நான் கேட்கிற அந்த அனுபவம் நஷ்டமாகி பல நாட்கள் ஆகிறது, பல ஆண்டுகள் ஆகிறது. கர்த்தர் ராஜாவாக சவுலை தெரிந்தெடுத்து வைக்கிறார். ஆனா இதை குறித்து எண்ணமே இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்? எனக்கான ஸ்தானத்தில் இருக்கணும், ஆமே, எனக்கான ஆசீர்வாதம் வேணும். எதை குறித்த எண்ணம் இல்லை தெரியுமா?
அந்த உறவு திரும்ப வரணும். நஷ்டப்பட்ட உறவு, ஆதியில இருந்த உறவு, தேவனோடு இருந்த உறவு திரும்ப வரணும். அதை குறித்து சவுல் கொஞ்சமும் யோசிக்கவில்லை. ஆனால் கிருபை பெற்ற தாவீது இந்த ஸ்தானத்தில் வரும்போது அவனால தாங்க முடியல. அவன் சொல்றான், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும். இந்த நாளில் குடும்பத்தில் நஷ்டப்பட்ட உறவுகள், எந்த உறவு? தேவனோடு உள்ள. ஆமே, எனக்கு சென்று போன காலத்தின் அந்த நாட்கள் சீர் இப்பொழுது இருந்திருந்தால் நலமா இருக்கும் என்று யோபு 29வது அதிகாரத்தில் யோபு சொல்லுகிறார். அப்படி போன நாட்கள்ல என்ன சீர் இருந்துச்சுன்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல இருந்துச்சு. ரகசிய செயல். ரகசிய செயல் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப், சீக்கிரட்டா செய்யற காரியம். இப்போ நான் காமனா மைக்கில் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட சில காரியம் தனியா பேசுவேன். இப்படி இருந்துச்சு யோபுவின் கூடாரத்தில். நல்லா இருந்துச்சு. அவருடைய தீபம் என் மேல பிரகாசித்தது. என் பிள்ளைகள் எல்லாம் என்ன சூழ்ந்திருந்தார்கள். தேவனோடு உள்ள உறவு சரியா இருந்தா குடும்ப உறவு சூப்பரா இருக்கும். தேவனோடு உள்ள உறவு கட்டாச்சுன்னா பங்களா தான் வீடு. ஆனா குடும்ப உறவு எப்போ ஏதேன்ல தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதோ அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க எனக்கு ஒன்று பார்த்து கட்டி வச்சிங்களே, அவ்வளவுதான். அப்படி குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, தெரியாம நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் ஆண்டவரே. இல்ல, எப்போ தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறதோ குற்றம் சாட்ட தொடங்குறாங்க. எது வேணும்? என்ன இழந்திருக்கிறோம்? அந்த ஆதி அனுபவம், நாங்க சேர்ந்திருந்து ஆண்டவர் சமூகத்தை பார்க்கிற அனுபவம். என் பிள்ளைகள் என்ன சூழ்ந்திருப்பாங்க. அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில். அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும். நாங்கள் குடும்பமா, ஆமே, ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் இருக்கு. எல்லா வீட்டில் எல்லாம் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, ஏசி இருக்கு, பெட் இருக்கு, பிரெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன இல்லை? பெட்டி இல்லை, உடன்படிக்கை பெட்டி இல்லை. இன்னைக்கு ஜோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த ரகசிய செயல் இருக்கிறதா? ரகசிய செயல்னா என்னங்க? சோதோமை அழிக்கும்படி ஆண்டவர் வரும்போது ஆபிரகாமை விசிட் பண்ணார் பாத்தீங்களா? பர்சனலா. அந்த ஆபிரகாம் வீட்டுல அவர் வர்றதும் ஆபிரகாம் சொல்ற, இந்த மரத்தடியில சாஞ்சி உட்கார்ந்துருங்க. ஆபிரகாம் வீட்டு மரத்தடியில ஆண்டவர் சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இது! ஆமே. அடுத்து ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. சீக்கிரட்டா சொல்றார், ஆபிரகாமே, சோதோம் கதையை நான் முடிக்க போறேன். தேவனுடைய ரகசிய செயல் இருந்துச்சு. இப்ப யோபு சொல்ற, ஏன்னா யோபுவுக்கு இது நடந்தது ஏன்னு இன்னும் தெரியல. உடனே யோபு என்ன நினைக்கிறார்னா, எங்கேயோ கட் ஆயிட்டு அந்த ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருக்கும். ஆனால் அவர் என்கிட்ட சொல்லி இருப்பாரு. ஏன் நான் இதை அனுமதித்தேன்? ஏன் நான் இப்படி சொல்லி இருப்பாரு? எனக்கு ஒண்ணுமே சொல்லலையே. அப்ப என்ன நஷ்டமாயிட்டு ஆண்டவரே? அந்த தொடர்பு நஷ்டமாயிட்டு ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தான் பாடுபட்ட போது எல்லாவற்றையும் சகித்தார். அவரை பிடித்தார்கள், விலங்கிட்டு கொண்டு போனார், எல்லாம் சகித்தார். கண்ணை கட்டி தலையிலே கொட்டினார்கள், சகித்தார். ரோமங்களை பிடித்து இழுத்தார்கள், சகித்தார். முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், சகித்தார். எல்லாத்தையும் சகித்தார். ஆனா கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பிதாவை கொஞ்ச நேரம் பார்க்க முடியல. கத்திட்டார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பிதாவை பார்த்து என் தேவன் என்று அழைத்தது அங்கதான். மற்றபடி அவரை பார்த்து பிதான் தான் கூடுவார். என்னுடைய உங்களுடைய பாவங்கள் நிமித்தம் அவர் கைவிடப்பட்டார், அவர் தள்ளப்பட்டார். ஏன் ஏன் அவரால் தாங்க முடியல. இன்னைக்கு நமக்கு எல்லா எதையும் மற்ற காரியங்கள் எல்லாம் தாங்க முடியல. ஆண்டவரோட உள்ள உறவு கட்டானது, அது பரவாயில்ல. அது அடுத்த திருவிருந்து ஆராதனையில போய் ரெடி பண்ணிடலாம். அடுத்த சுத்திகரிப்பு கூட்டம் வரும், அல்லது அடுத்த நியூ இயர் வரும். இல்லை, என் குடும்பம்
மட்டும் இல்லை, திருப்பி நான் கொண்டு வர வேண்டியது. என் குடும்பத்தில் இழந்த அதிகாரங்கள் மட்டுமல்ல, நான் திரும்ப கொண்டு வர வேண்டியது. என் குடும்ப உறவுகளை மட்டுமல்ல, நான் திரும்ப கொண்டு வர வேண்டியது. என் குடும்பத்தில் இருக்கிற தேவ ரகசிய செயல். ஆமென். இந்த முதல் நாள், இந்த வருடத்தின் முதல் வேளையில், ஆமென், என் குடும்பத்தில் இந்த நஷ்டப்பட்ட இந்த அனுபவங்கள் திரும்ப வேணும். தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி எடுக்க போறான், ஒரு ரதத்தின் மேல தூக்கி கொண்டு வைக்கிறான். கொண்டு வரும்போது தேவன் அடிவிழ பண்ணினாராம். நல்ல கவனமா கேளுங்க. தேவனோடு உள்ள உறவுக்குள்ள போக எல்லாரும் விரும்புவோம், ஆனா எப்படியும் போக முடியாது. இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் போகணும். உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவதற்கென்று கர்த்தர் ஒரு பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கிறார். உறவில் நிலைத்திருக்க இந்த வேதத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். என் இஷ்டப்படி நான் வாழ்ந்து விட்டு தேவனோடு உறவாட முடியுமா? முடியாது, முடியாது. சில சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ணணும்னு நினைச்சேன், என்னால ஜோம் பண்ணவே முடியல. எப்படிங்க முடியும்? நான் 1 மணி நேரம் நான் ஒருத்தங்களுக்கு டயல் பண்ணிட்டே இருக்கிறேன், அவங்க அட்டன் பண்ணல. என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், நான் 1 hour ட்ரை பண்ணேன், அல்லது 1 hour ஜோம் பண்ணேன். இது பெருசா? அல்லது நான் ஃபோன் பண்ண உடனே அந்த சைட்லேருந்து அட்டன் பண்ணி ஹலோ, இதில் எது அர்த்தம் உள்ளது? நான் 2 மணிக்கு 3 மணிக்கு ஜோம் பண்ணி அந்த சைட்லேருந்து எனக்கு எந்த கான்டாக்டுமே இல்லைன்னா நான் பெருசாக சொல்லலாம், நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் வந்து டயல் பண்ணும்போது அந்த சைட்லேருந்து பதில் வருதுன்னா அதுதானங்க மேன்மை. ஏன் நம்மளால ஜெபம் தொடர முடியல தெரியுமா? அந்த லைன் கிடைக்கல. எனவே 1 hour பிரேயர் பண்றது என்பது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. 1 நிமிடத்துக்கு 7 முறை கிளாக்க பார்க்கிறோம். ஏன் கடினமா இருக்கு? ஆமென். மீண்டும் அந்த உறவில் நிலைத்திருக்க தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? இந்த ஒரு வசனத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 15வது அதிகாரம். Thank you Holy Spirit. 13வது வசனம், 12-13. அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினால், அடுத்த வார்த்தை, நாம் தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலே அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். நியாயமானபடி. நான் ஆண்டவரோடு உறவாடுவேன், ஆனால் எப்படி வாழ்வேன்? இல்லை, ஏதேன்ல தான் வச்சிருக்கிறார். உறவாட வருவார், ஆனால் அங்கே பிரமாணம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம் என்றால், புதிய ஏற்பாட்டில் கிருபையின் பிரமாணத்தை கொடுக்கிறார். மோசையின் மூலமாய் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயின. என்ன? மோசை மூலமாய் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும். சத்தியம் என்ன? சத்தியம் பிரமாணம் தான், சத்தியம் வசனம் தான். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒன்று தான். மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, வசனம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வசனமும் அந்த வசனத்தை கை கொள்வதற்கான கிருபையும் கொடுக்கப்பட்டது. எனவே தான் மோசை சொல்றதை கேட்கும்போது எல்லாருக்கும் பொக்கு பொக்குன்னு அடிச்சுது. அதே வார்த்தை இயேசு சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தோடு கூட கிருபையும் கூட்டி கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் என்னால் முடியாது என்று. எனவே நான் கடைசி வரை அவரை சார்ந்திருப்பேன் என்றால் எனக்கு இந்த வசனம் சுகம். நான் தனியாக என் சுய பலத்தை நம்பி போவேன் என்றால் இந்த வசனம் எனக்கு நுகம். இயேசுவை சார்ந்திருக்கிறவனுக்கு இந்த வசனம் சுகம். இயேசுவின் மார்பில் சாய்ந்த யோவான் சொல்லுகிற, ஆதி முதல் இருந்ததும், எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும், எங்கள் காதுகளால் கேட்டதும், எங்கள் கைகளால் தொட்டதும் ஆகி அவனுக்கு அது சுகம். ஏன்னா அவர் சத்தியத்தோடு கூட கிருபையும் கொடுக்கிறார். மோசை மூலமாய் பிரமாணம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, கிருபை கொடுக்கப்படவில்லை. எனவே அதெல்லாம் அவர்களுக்கு பயங்கரமா இருந்தது, அதெல்லாம் கை கொள்ள முடியாம இருந்துச்சு. ஆனா இயேசுவினிடத்தில் வருகிறவனுக்கு இந்த வசனம் ரொம்ப லகுவானது. இது நுகம் அல்ல, இது சுகம். இந்த வேதத்துக்குள்ள என் வாழ்க்கையை நான் வைப்பேன் என்றால் அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருக்கும். இழந்ததை திரும்ப கொண்டு வர முடியும்.
தாவீது அப்படி லேவியரை வரவழைத்து பரிசுத்தம் பண்ணி போய் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வராங்க. தாவீது குடும்பத்தை திருப்புகிறான், ஆமென், பட்டயத்தை திருப்புகிறான், உடன்படிக்கை பெட்டியை திருப்புகிறான். இந்த புதிய ஆண்டுல இந்த 3 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில திருப்பப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்ற ஆதியில் கொண்டிருந்த அன்பு, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் இருக்குதா? இருக்குதா? அவருடைய தீபம் நம்ம பிரகாசிக்கிறதா? ஆண்டவர் இந்த நாளிலே, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறேன், ஆண்டவரே இனி எனக்கு இது கிடைக்குமா? நான் அதை பிடிப்பேனா? நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய வார்த்தை, இதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையை வைத்து பழகுங்கள். இனியும் தாமதிக்காதிருங்கள். தாவீதை போல தீவிரமாய் செயல்படுங்கள். இந்த 2024வது ஆண்டு 2023 வரை நஷ்டமாச்சு, இழந்துச்சு, பறிக்கப்பட்டது என்று இருந்தவைகள் அனைத்துமே இந்த ஆண்டுல, இந்த அனுபவங்களுக்குள்ளே யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே, ஆமென், வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒன்றும் குறையாமல் திருப்பி கொண்டான். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொள்வேன், கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல எதை இழந்து நிக்கிறீங்க? எதை பறி கொடுத்து நிக்கிறீங்க? பறி கொடுத்து நிக்கிறேன், பறி கொடுத்து நிக்கிறேன். என் வாழ்க்கையில நான் சிலவற்றை பறி கொடுத்து நிற்கிறேன். கண்டிப்பாய் அது திருப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி அந்த காரியத்தை இப்ப தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது, ஆனா அந்த தேவனோட உள்ள உறவு என் குடும்பத்தில் இல்லாம இருக்கிறது. நல்ல அப்பா இருக்காங்க, நல்ல அம்மா, நல்ல சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா உங்க கூட இருக்கிற அந்த கான்டாக்ட் இல்லையே ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர், நான் இழந்து நிக்கிறேன், வீட்டில் பறி கொடுத்து நிக்கிறேன். பிரியமானவர்களே, 3 மாதம் ஆமென், அந்த உடன்படிக்கை பற்றி ஓபேதேதோம் வீட்டில் இருந்ததும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தாலும் இந்த உறவை திருப்பி கொண்டு வாங்க. அதுக்கு தான் தாவீதே ஒன்ன கர்த்தர் வைத்திருக்கிறா, இந்த ஸ்தானத்துல மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறது அதற்கு தான், இந்த யுத்த களத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது அதற்கு தான், இப்படி ஒரு சூழ்நிலையில திரும்பி கொண்டு வந்தது அதற்கு தான், அதற்கு தான். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் திரும்ப பெறணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் அது திரும்ப வரணும் ஆண்டவரே. அப்படி கேட்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் என்னென்ன காரியங்கள் திரும்ப வேணும், திருப்பி கொள்ள வேண்டும், எந்தெந்த காரியங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளணும், திருப்பி கொள்ளணும், நீங்க ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. இந்த ராத்திரி வேளையில தேவன் தம்முடைய கிருபையை ஊற்றுகிறார். எப்படி தாவீதை கொண்டு ஆமென் குடும்பத்தை, ஆமென் பட்டயத்தை, உடன்படிக்கை பெட்டையை கர்த்தர் திருப்பி கொள்ள வைத்தாரோ, அப்படியே இந்த ராத்திரி வேளையிலே தாவீது கரலின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு செய்ய போகிறார், உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு செய்ய போகிறார், உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு. ஏ ஜீசஸ், ஹalleluya, ரிபா லா கமாதுரா ஹந்தரலரே. கர்த்தாவே, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, உங்க சமூகத்திலிருந்து பலப்பட கிருபை தாரோ, உம்முடைய நாமத்தினால எதிர்கொள்ள கிருபை தாரோ, உம்முடைய வசனத்துக்கு உட்பட்டு வாழ எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே.
நஷ்டப்பட்டு போன அந்த இழந்த அந்த நஷ்டப்பட்டு போன காரியத்தை இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. என் கூடாரத்தில் ஆண்டவர் அந்த பாட்டு சத்தம் ஓய்ந்ததல்லவா, அந்த துதியின் சத்தம் ஓய்ந்தது. அன்னைக்கு என் பிள்ளைகள் என்ன சுற்றி இருந்தாங்களே, நாங்க சேர்ந்து பாடினோமே, சேர்ந்து ஆராதித்தோமே, இன்னைக்கு அது இல்லவே. ஆமென். அந்த ரகசிய செயல் வேணும், வேணும், திரும்ப வேணும். என் கூடாரத்தில் நஷ்டப்பட்ட அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் திரும்ப வேணும். அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் திரும்ப வேணும். அந்த மகிழ்ச்சியின் சத்தம் திரும்ப வேணும். ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படி ஜெபிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தகப்பனே, நீர் நம்ப பண்ணின வசனத்தை முதடியருக்காக நினைத்தரலாம். என்னென்ன காரியங்களை சொல்லி இந்த புதிய வருடத்தின் ஆரம்ப நேரத்தில் இப்படி பிள்ளைங்க செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த வருடத்தில் ஒவ்வொன்றையும் இவர்களை கொண்டு கர்த்தர் திருப்ப பண்ண போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் திருப்ப பண்ணுவீராக. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று தாவீதுக்கு சொன்னீர். தாவீது ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போல இன்னைக்கு நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அசதியா இருக்கிற காலம் அல்ல. உங்க குடும்பத்தில் என்ன நஷ்டமாச்சு நீங்க வீட்டுல போய் தூங்குறதுக்கு முன்னாடி அதை எழுதுங்க ஒரு டைரியில. என்ன இழந்திருக்கிறோம் அந்த வீட்டுல? ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை கூட நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாத நிலை, பட்டயத்தை உருவிட்டான்னு அர்த்தம். எழுதுங்க, எழுதுங்க, எழுதி அது பக்கத்தில் எழுதுங்க. இதை நான் திருப்பிக் கொள்ள போகிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்த போகிறார். இந்த வருடத்துல இதுதான் சாட்சியா இருக்க போகிறது. அநேக கூடாரத்தில் மீண்டும் தேவனுடைய ரகசிய செயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிந்து போன உறவுகள் திரும்ப கர்த்தர் கொண்டு வர போகிறார். நஷ்டப்பட்ட உறவுகளை கர்த்தர் திரும்ப கொண்டு வர போகிறார். எல்லா பிரிவினையின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். ஆமென், ஆமென். உறவுகள் பிரிந்து போயிருக்கிறாங்க. புருஷன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. பிள்ளைங்க பெற்றோர் பிரிந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் பிரிந்திருக்கிறாங்க. அமலேக்கின் ஆவி இது இருக்கிற இடத்துல இருந்து பறித்து கொண்டு போறது, பறித்து கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கிறான். அமலேக்கியன் வந்து உறவுகளை அழிக்கல, உறவுகளை பிரிக்கிறான். உறவு இருக்கிறாங்க. சிலர் வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. சிஸ்டர், உங்க ஹஸ்பண்ட் இப்ப என் கூட இல்லை இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க. உங்க ஒய்ஃப் என் கூட இல்லை இருக்கிறாங்களா? எங்கேயோ இருக்கிறாங்க. இந்த அமலேக்கின் ஆவி என்பது அவன் அழிக்க மாட்டான், அவன் பிரிப்பான். பிரித்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து வைப்பான். அவ்வளவுதான். இதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். அவங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட பிரிவினையினால, ஆமே ஆமே, அப்படிப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன், ஆமே, திருப்பி கொண்டு வரணும் அப்படி சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த உறவு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால, ஓ thank you Holy Spirit, இந்த வாக்குத்தத்த வார்த்தை கிரியை செய்ய போகிறது. அமலேக்கின் ஆவியை நீர் அதமாக்க போகிறீர். அமலேக்கு எனக்கு இனி எழும்ப முடியாது, இனி மேற்கொள்ள முடியாது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்ற வார்த்தையின்படி உறவுகள் பிரிக்கப்பட்ட நிலையில, புருஷனை பிரிந்து, மனைவியை பிரிந்து, பெற்றோரை பிரிந்து, சகோதரர்களை பிரிந்து காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக. இவர்களை கொண்டு இவர்களை அதற்காக பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்திலே. ஆமென். என் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை மேல பிரச்சனை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. எங்களுக்கு நிற்கணும், எங்களுக்கு அதை மேற்கொள்ளணும், பலன் வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. பெலிஸ்தீன் வந்து நிற்கும் போது எல்லாரும் ஓடுனாங்க. ஆனா தாவீதை முன்னாடி கொண்டு போய் பெலிஸ்தீனை இனி நிற்க விடாம பண்ணினது போல ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டு போங்கப்பா. இந்த பிள்ளைங்க இன்னைக்கு அவர்கள் கூடாரத்தில் கால் வைக்கும் போது எல்லா பெலிஸ்தீன் ஆவி ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகுவாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ரகசிய செயல் ஆமென். ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த செய்தி எழுதும் போது
ஆவியானவர் பாரப்படுத்துகிற காரியத்தான். அல்லேலூயா. ஏதேன்ல நஷ்டமான உறவை மீண்டும் உயிர்ப்பிக்கதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்தார். அவர் வருவதற்கு முன்பதாக தேவன் இறங்கின மலையை சுற்றி எல்லையை போட வைத்தார். ஏன்? யாருக்கும் அப்படி நெருங்கவே முடியாது. அவர் அப்படி யாராவது அந்த எல்லையை தாண்டினாலே மரித்து விடுவார்கள். அந்த வல்லமைக்கு முன்னாடி நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவரிடத்துல நெருங்கி வந்து தொடணுங்கிறதுக்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே தந்தருளினார். இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். இப்பொழுது 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்லுகிறாள், நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட போகிறேன் என்று. ஆமே, உண்மையாகவே அவருடைய வல்லமைக்கு நெருங்க கூட முடியாது. ஆனால் இவள் போய் தொட்டதோ இவள் சாகல, இவள் பிழைத்து கொண்டாள். ஆமே, ஏன் தெரியுமா? அவருடைய சரீரத்தை கிழித்து ஜீவ மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, என் குடும்பத்தை, உங்க வீட்டில் என்னங்க வேணும்? இந்த 1ஆம் தேதி காலையில் ஆண்டவர் கேட்கிற, உங்க வீட்டில் என்ன வேணும்? என்ன வேணும்? 3 மாடி பங்களா வேணுமா? எல்லா ரூம்ல ஏசி வேணுமா? என்ன வேணும்? என்ன வேணும்? இந்த காலை வெளில சொல்ல முடியுமா? உங்களுடைய ரகசிய செயலை கூடாரத்தில் இருக்கணும். உங்களுடைய ரகசிய செயல், தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற அனுபவம் என் வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய தீபம் எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர் மேல எரியணும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும், நாட்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க நடத்துங்க அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 3 அனுபவங்களை இந்த 2024ல நான் பார்க்க போகிறேன், என் வீட்டில் பார்க்க போகிறேன், என் குடும்பத்தில் பார்க்க போகிறேன்? அப்படி நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி அல்லேலூயா Serea, Hallelujah, Amen, Hallelujah, worship Him, Hallelujah, Jesus, Rila Mamre Satanare, Amen.
ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மிகுந்த கிருபையினாலே கடந்த ஆண்டை உங்க சமூகத்திலிருந்து முடிக்கவும், புதிய ஆண்டை உடைய சமூகத்திலிருந்து தூங்கவும் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்தீர், நடத்தினீர், எங்களோடு பேசினீர், எங்களுக்கான வார்த்தையை தந்திருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு செய்வதையும் எங்களை கொண்டு செய்வதையும் நீர் சொல்லி இருக்கிறீர். இந்த ஆண்டை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, தாவீது ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல ஒவ்வொருவரும் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கிருபைச்சு உங்க சமூகத்திலிருந்து பலப்பட, உம்முடைய நாமத்தை பிடித்து முன் செல்ல, உம்முடைய வசனத்துக்கு உட்பட்டு ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். பிரிந்த உறவுகள் இணையட்டும், இழந்த அதிகாரங்கள் வல்லமைகள் திரும்ப கிடைக்கட்டும். நஷ்டப்பட்ட தேவனுடைய ரகசிய செயல் ஒவ்வொரு கூடாரத்தில் திரும்ப உண்டாகட்டும். கர்த்தரப்படியே செய்த ஆசீர்வதியும் இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. வேண்டிய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, கிருபைகளை, ஜீவனை கொடுத்து காத்துக்கொள்ளும். போக்கில வருத்திலும் காத்துக்கொள்ளும். என்னென்ன காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டுமோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் வாய்க்கப்பட செய்வீராக. பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஏங்குகிற பெற்றோர் பிள்ளைங்க வாழ்க்கையில சமாதானம் பெரிதா இருப்பதை காணப்படணும். திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்கள் உண்டு, வாய்க்க பண்ணுங்க. புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவர்கள் உண்டு, கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதிப்பீராக. வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, புது வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவர், ஊழியம் செய்கிறவர்களுக்காய் விசேஷமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்துவீராக. எல்லாரும் குடும்பமாய் கண்மலையாகிய உம்மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டை போல உங்க சமூகத்தில் தலைமுறையாய் நிலை நிற்க கிருபை செய்யும். உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஊழியத்தை கடந்த ஆண்டு முழுவதும் அதிசயமாய் நடத்தினீர். இந்த புதிய ஆண்டில் உங்க சித்தப்படி நடத்தும். உமக்கு பிரியமில்லாத ஒரு பாதையிலும் செல்லாதபடிக்கு கர்த்தர் உங்க ஆளுகைக்குள்ளே வைத்து காத்துக்கொள்ளும். எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிரவுண்டு மைதானத்தில் ஆண்டவரே சரௌண்டிங்ஸில் இருக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு ஆண்டவரே செயல்பட்டு அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மைதானத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க, குறைவில்லாமல் நடத்துங்க. பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க, வெளியூர்களில் இருந்து வந்திருக்கிறாங்க. திரும்பி போகும்போது இந்த நிச்சயத்தோடு நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். இந்த நம்பிக்கையில் முன் செல்லவும், நஷ்டப்பட்ட ஒவ்வொன்றும் இவங்க வீட்டில் திரும்ப வரணும். கர்த்தர் அதை பார்க்க செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவ சமாதான கிருபை கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென்.